பிரைஸ் த லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். கடந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து ஒரு சேதமும் அணுகாமல் நம்மோடு கூட அவரும் உடனிருந்து நம்மை பாதுகாத்து வருகிற தேவாதி தேவனை நாம் ஆராதித்து அவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து, ஆண்டவரே ஏசப்பா, என் வாழ்க்கையில் நீங்கள் செய்த நன்மைகள் ஏராளம் என்று சொல்லி அவரை நாம் மனதார ஸ்தோத்தரிப்போம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நாம் பிரமிக்கத்தக்க விதமாய் தாயின் கருவில் உருவாக்கப்பட்டோம் என்று ஆண்டவர் வேதத்தில் சொல்லி இருக்கிற பிரகாரமாய் நம் ஒவ்வொரு அவயவங்களையும் தொட்டு பாருங்களேன். எவ்வளவோ குறைகளோடு அநேகர் இருந்தாலும் தேவன் நம்மை அழகாய் வடிவமைத்து இன்றைய நாளில் நம் நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படவும் அநேகர் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ளவும் நம்மை சாட்சியாய் வைத்திருக்கிறாரே. அப்படிப்பட்ட அன்பிற்கு நாம் இந்த நாளிலே நன்றிகளை ஏறெடுத்து அவரோடு கூட நாம் இருக்கிறோம், நம்மோடு கூட அவர் இருக்கிறார் என்று நம்மை பார்க்கிற அநேகருடைய கண்கள் காணும் விதமாய் நம் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று தேவனை நோக்கி கேட்போமா? இன்றைய நாளிலும் நமக்காய் மரித்து நமக்காய் உயிர்த்த தேவாதி தேவனே, உயிருள்ள எங்கள் இயேசு கிறிஸ்துவே, உம்மையே தெய்வம் என்று நாங்கள் அனுதினமும் உம் பாதம் பணிந்து நாங்கள் கேட்கிற எல்லா வேண்டுதல்களுக்கும் பதில் கொடுக்கிற எங்கள் வல்லவரே, இன்றைய நாளிலும் எங்கள் தேசத்தில் பெருகி வருகிற அநியாயங்களை கர்த்தர் நீர் ஏன் அனுமதிக்கிறீங்கன்னு கேட்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆனாலும் நீ தயவுள்ள தேவனாக இருக்கிறீங்களே ஏசப்பா, எல்லா பெண்களுக்கும் இந்த தேசத்தில் பெரிய பாதுகாப்பை நீ தரும்படியாய் இந்த நாளில் நாங்கள் ஒரு மனதோடு செபிக்கிறோம். இந்த ஊழியத்தில் யார் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ, இந்த வார்த்தைகளை யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ, ஒவ்வொருவரும் கண்களை மூடி, ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் அப்பா கொள்ளை நோய்களும் தேவையில்லாத வன்முறைகளும் கலவரங்களும் பெண்களுக்கு எதிராய் நடக்கிற பாலியல் வன்கொடுமைகளும் எங்கள் தேசத்தில் நடக்கக்கூடாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ளுங்கன்னு நாம் ஒரு மனதோடு கேட்போம். எங்கு ஒரு மனம் உண்டோ அங்கு விடுதலை உண்டுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைய நாளிலும் அப்படிப்பட்ட பெரிய விடுதலையே நம்ம கண்கள் காணணும். அதே போல கர்த்தர் வருகிற நாட்களில் நம்மையும் நம் ஊழியங்களையும் நம் குடும்பங்களையும் சாட்சியாய் நிறுத்த வேண்டும் என்றும் இந்த நாளில் நாம் ஒரு மனதோடு கூட ஜெபிக்கலாம். நம் தேவன் அன்புள்ளவராய் இருப்பது போல நாமும் அன்புள்ளவர்களாய் இருந்து ஒருவரை ஒருவர் நேசித்து அநேகர் நம்முடைய நிமித்தம் நன்மைகளை பெற்றுக்கொண்டு நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடினாலும் அவர்களை எல்லாம் நாம் மன்னித்து மறந்து இந்த நாளிலே அனைவருக்காகவும் ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். அல்லும் பகலிலும் பாடிடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். இயேசுவே இந்த ஆருயிரே, இயேசுவே இந்த ஆருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாமே மக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாமே எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வாக்கு மாறாத தேவனை இன்றைய நாளிலும் நாம் கை கோர்த்து இந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மோடு இருக்கும்படி அவரை அழைத்து நாம் வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆமேன்.